எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டில் பூத்தாலே வெளியே போகலாமா வேண்டாமா? அது எல்லாரும் வேலை செய்ய சொன்னாச்சுன்னா உள்ள போய் உட்காந்துக்கிட்டியா, இப்போ மட்டும் வெளியே வந்து உட்காந்துருக்கான்னு நினச்சிடக்கூடாது. என்ன செய்யலாம்? போய் உட்காருவோமா வேண்டாமா? ஆனந்த் மாமா திடீர்னு வந்துட்டாருன்னா என்ன பண்ண? சமையல் வேலையை ஆரம்பிச்சிருப்பாவளோ ஆரம்பிச்சிருக்க மாட்டாவளா? அக்கா காய் பறிக்க போனால் வந்தாலோ வரலையோ? நான் கூட போயிருந்தாலும் அது கொஞ்சம் உதவியாக இருந்திருக்கும். வாரேன்னு சொல்லிட்டு வராமல் இருந்துட்டேன். சே, அக்கா என்னை யாசிட்டு போகிற வந்த யாசை தான் செய்வா. ஆனந்த் மாமாவால் தான் என்னால் ஒரு வேலை செஞ்சு கொடுக்க முடியல. அவர் மட்டும் எதுவும் சொல்லலைன்னா நான் பாட்டுக்கு எல்லாரும் கூடயும் சேர்ந்து வேலை செஞ்சுருப்பேன். நல்ல பிள்ளையாவும் பேர் எடுத்திருப்பேன். இப்போ எதுவுமே பண்ண முடியல, எல்லாத்தையும் கெட்ட பிள்ளைன்னு பேர் வாங்க வேண்டியதாகி போச்சு. அத்தை, என்னம்மா நீ மட்டும் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்திருக்கா? உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னா ராசாப்பு என்ன செய்யுது? ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா, அத்தை உனக்கு நல்ல மருந்து பார்த்து தாரேன். ஒண்ணும் இல்ல தேய், மருந்து குடிக்க அளவுக்குலாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன் தேய். அப்படியா? வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு வந்து வந்து படுத்துக்கிட்டியாமே, அப்படியா? அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வந்துச்சு, இப்போ ஒன்றும் வரல. இப்போ நான் நல்லா தான் இருக்கேன் தேய். சரிம்மா, கூச்சப்படாதம்மா. மைனி உன் நல்லது தான் கேட்கவே. ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லி அங்க மருந்து தந்துருவாவே. ஒண்ணும் இல்ல சித்தி, நான் நல்லா தான் இருக்கேன், ஒரு மருந்து வேண்டாம். சாராஜினி தாள சுத்துதோ? ஆமா தே, லேசா சுத்துற மாதிரி இருக்கு. அப்படியா? கோமட்ற மாதிரி ஏதோ இருக்கு. ஆமா. அப்ப சரிதான். என்னது சரின்னு சொல்றியே தே? ஒண்ணும் இல்லம்மா, உனக்கு எதுக்கு இப்படி செய்யுதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அன்னபூர்ணி பாத்தியா, நான் கணிச்சது கரெக்ட்டா தான் இருக்கு. ஆமா மேனி, உங்க கணிப்பு என்னைக்கு தப்பிச்சு? நீங்க சொன்னா எல்லாமே சரியா தான் இருக்கும். என்னது சித்தி? அது ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல, நல்ல விஷயம் தான். நீ ஒன்னும் பயப்படாதம்மா, எல்லாம் சரியாயிரும். ஆமாம்மா, எல்லாம் சரியாயிரும். இத நினைச்சு நீ பயப்படாத. பார்த்து நல்லா ரெஸ்ட் எடு. எல்லாம் உன் கைக்கு வரும். சாப்பிட்டு கையை கழுவிட்டு அந்தா படுத்துக்க. எந்த வேலை செய்யணும்னு அவசியமே கிடையாது. அதான் 4 பேர் கரக்கால் எல்லாம் பார்த்துக்கிடுவாள்வே. இல்ல தேய், எனக்கு அந்த அளவுக்குலாம் முடியாமலாம் ஒண்ணும் இல்ல. நானே எழும்பி போய் சாப்பிடுவேன், அங்க உட்கார்ந்துருப்பேன். வேண்டாம்மா, நல்லா பார்த்து ரெஸ்ட் எடு. இப்படி இருக்கும்போது உடம்பு போட்டு உடைக்க கூடாது. அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுமா. சரி தேய். முதல்ல இதை எங்க மைனிக்கு தெரியப்படுத்தணும். சித்தி, நீங்க எதுவும் அத்தட்டு சொல்லாண்டாலும் பிறகு வேலை செய்வேன். வேண்டாமா, வேண்டாம் 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 வேண்டாம். நீ பாட்டுக்கு அமைதியா இரு போதும். நாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இங்க தான் இருக்க போறோம். ஆமாம்மா, நாங்க பார்த்துக்கிடியோம். நீ நல்லா பார்த்துக்கிட்டு ரெஸ்ட் எடு. ஏதாவது வேணும்னா இங்க இருந்து கூப்பிடு, உடனே வாடி வந்துருவோம். அன்னபூர்ணி வா, வெளியே போய் சொல்லுவோம். என்னாச்சு அத்தைக்கு, எதுக்கு இப்படி பேசிட்டு போறவ? இனி வேலை செய்ய வேண்டாம், படுத்துக்கங்கவ. சித்தி அத்தை மாதிரியே பேசியவ. என்ன நினைச்சிட்டு பேசியவ? எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க நினைச்சபடியே தான் இருக்குன்னு சொல்லியவ. என்ன நினைச்சிருப்பவ? ஐயோ, என்ன நினைச்சாவன்னு தெரியலையே. ஒருவேளை நானும் அவரை பேசி வச்சு நடிக்கிறது கண்டுபிடிச்சிட்டாவளோ? இல்ல அவர் நினைச்ச மாதிரி என்னை வீட்டை விட்டு துரத்தலான்னு நினைச்சிட்டாவளா? வேலை செய்யண்டா படுத்துக்குன்னு சொல்லியவ. என்னவா இருக்கும்? ஏக்கா, ரோசாப்பக்கா. ஏக்கா, குஷ்பக்கா. ஏட்ட மாதிரி சரோஜா காயெல்லாம் பறிச்சு எடுத்துட்டு வந்துட்டீங்களோ? ஆமாக்கா, காய் எல்லாத்தையும் பறிச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். அப்படியே சரோஜா, நான் சொல்லிவிட்ட காய் எல்லாம் இருந்துச்சா? எல்லாமே இருக்குதுக்கா. சரோஜா, கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்லையே, ஈஸியா போய் பறிச்சுட்டு வந்துட்டீல்ல. இதுல என்ன கஷ்டம் இருக்கு? போது ஒரு கஷ்டமும் இல்லக்கா. கொண்டு போய் கூட அங்க வச்சோமா, மொத்த காய் உள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு தலையில தூக்கிட்டு ஓடி வந்துட்டோம்க்கா. சரோஜா, என்ன சொல்லியா? கூடையில வந்து காய் உட்கார்ந்துக்கிட்டா? அந்த அளவுக்கு இந்த காய் பறிக்க வேலை ஈஸியா இருந்துச்சுக்கா. போனதும் தெரியல, வந்ததும் தெரியல. ஏ டோபாமெண்ட், உனக்கு என்ன ஈஸியா இருந்துக்கலாம், எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ரோசப்பக்கு அந்த டோபாமெண்ட் போன உடனே ஒரு குளிய நோண்டி அங்க போய் உட்காந்துட்டு போன் பேச ஆரம்பிச்சிட்டா. என்ன சொல்லியா நெட்ட மாதிரி? குளிய நோண்டி சரோஜா உள்ள உட்காந்து பேசிட்டு இருந்தாளா? இல்லக்கா, கிழங்கு பிடிக்கிறனால அந்த குளிக்கல. யாருக்கு தெரியாம போன் பேசக்காக இந்த வேலை பாக்காக்கா. ஏக்கா, இந்த நெட்டச்சி சொல்லியா நீங்களும் அப்படியான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. நான் காய் பறிக்க போகும்போது எங்க அம்மா போன் போட்டாக்கா, 2 வார்த்தை பேசிவிட்டேன். அதை அந்த நெட்டச்சி கேட்டான்னு சொல்லிவிட்டேன். அதுக்கு தான் இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே சரோஜா, உங்க அம்மா நல்லா இருக்காவளாமா? நல்லா இருக்காக்கா. அது எதுக்கு இவ்வளவு கோவமா சொல்லியா? டென்ஷன்ல இருக்கேக்கா, மண்டை மேல பாரா இருக்கு. எங்க இருந்து சிரிக்க? ஐயோ தா சரோஜா, நானும் பாத்துட்டு நின்று கதை விட்டுட்டு இருக்கேன் பத்தியா. தா, நான் இறக்கி வைக்கேன். புஷ்பக்கா, நீங்க ஏன் தலையில இருக்க கூட இறக்குங்க பாப்பா. நெட்டு மாதிரி நான் எப்படி இறக்கிடுவேன் நீ இருக்க வளர்த்துக்கு? ஏக்கா, ரொம்ப ஈஸிக்கா, நான் சொல்லி தரேன் பாருங்க. இந்த டோபமெண்ட் அவ தலையில ஏறுங்க.
அவ தலையில ஏறி நின்னுட்டு என் தலையில இருக்கிறத இறக்கி உங்க அக்கா தலையில வச்சிருங்க. பேதி எடுப்பா, உனக்கு பேதி தான் இருக்கு. இத்தனை பேர் கஷ்டப்பட்டு உன் தலையில இருக்க கூட இறக்கணுமாக்கா? உனக்கு 2 கை இருக்குல்ல, இறக்கி கீழே போடா. டோபமெண்ட உனக்கு கூட தான் 2 கை இருந்துச்சு. எதுக்கு ரோசப்பக்காவை இறக்க சொன்னா? அதே மாதிரி தான் இதுவும் குஷ்பாக்காவை இறக்க சொன்னேன். எட்டிக்கிட்டு ஒரு மிதி மிச்சன்னு வச்சுக்கியா, கூடையோட மரத்துல போய் ஒட்டிக்கிடுவா. மாரியாதே இறக்கி கீழே வச்சிரு. ஆமா நெட்ட மாதிரி நேராவதுல காய நறுக்கி சமைக்கணும். இறக்கி கீழே வை. சரிக்கா, அந்த இறக்கி. அப்படியே நீங்க சொல்லியது உண்மையா? கேட்கவே சந்தோஷமா இருக்கே. எங்க அத்தைக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாவ. ஏத்தே யார்த்தே உண்டாயிருக்குது? இந்த டோபமெண்ட மறுபடியும் உண்டாயிட்டாலோ? சை, நான் வந்து சொன்னேனோ, என்ன இழுக்காம என்னால இருக்க முடியாது. ஆமா, இவர் நீ அப்படியே நாங்க கயிறு போட்டு இழுக்கோம். ஏத்தே சஸ்பென்ஸ் தாங்க முடியல. யார்த்தே உண்டாயிருக்குது சொல்லுங்க. இந்த டோபமெண்ட முறைக்கிறா ரோசப்பக்காவா குஷ்பக்காவா? ஏத்தே அப்படின்னா நீங்களா? என்ன கேள்வி கேட்க பாரு. வாட்ட வருவா சரியான வாட்ட வருவா. பேர மேட்டி எனக்கு இவ்வளவு பெருசா வளர்ந்தாச்சு. இதுக்கு வேற வேணா உண்டாவணும். வாட்ட வருவா சரியான வாட்ட வருவா. ஏத்தே நீங்க தானே சொன்னீங்க வேற யாரும் இல்லையோ நீ? அதான் நீங்களா இருக்கோம் இல்லன்னா அது சித்தியா இருக்கோம். ஐயோ என்னமா இதெல்லாம், என்ன கேள்வி என்ன பதில்? இல்ல சித்தி, அத்தை தான் இங்க இருக்கும். மத்த யாரோ நான் வேற நீங்க மட்டும் தானே இருக்கிய. வாய மூடிட்டு இரு. முட்டா அக்கான்னு சொல்லிடுவா, பியாதி எடுப்பா. ஏத்தே வேற யார்த்தே உண்டாயி குண்டானது? நெட்ட மாதிரி வேற யாரும் இல்ல, நம்ம சரோஜினி தான் உண்டாயிருக்கா. சின்ன டாப்ஸா? ஆமா, அவ தான் உண்டாயிருக்கா. ஏக்கா நாங்க காய் பிரிச்சுட்டு வரக்குள்ள எப்படிக்கா உண்டானா? இது விடுவா, நீ எப்படி உண்டானியோ அதே மாதிரி அவளும் உண்டாயிருப்பா. கேள்வி கேட்க பாரு கேள்வி. உன்னையெல்லாம் தண்ணி இல்லாத காட்டுல போய் விட்டுருக்கணும். ரோசப்புக்கு என் தங்கச்சி மாசமா இருக்காளா? ஆமா சரோஜா, ஒரு மாதிரியா வருதுன்னு போய் படுத்தா பத்தியா? இப்போ சின்னத்த வந்தாவல அவிய தான் போய் கேட்டுட்டு வந்திருக்காவ. அவியிட்ட ஆமான்னு சொல்லியிருக்கா போல. அதான் அவிய வந்து சொல்லிட்டு இருக்காவ சரோஜா. அப்படியாக்கா, ரொம்ப சந்தோஷம். புருஷனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி வயிற்றுல குழந்தை வந்துச்சு? ரொம்ப தான் நினைச்சிட்டு இருந்திருக்கா. இதை முதல்ல எங்கிட்ட சொல்லியிருந்தாச்சுன்னா நாங்களும் நிம்மதியா இருந்திருப்போம்ல. நானும் எங்க அம்மையை பயந்துட்டே கிடக்கும் தேனாமா. இப்போ கூட எங்க அம்மா போன போட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டா. நானும் என்ன சொல்ல ஏன் சொல்ல அவளுக்கு ஆறுதல் கூட சொல்ல முடியாம தவிச்சிட்டு நின்று வந்தேன். இங்க வந்து பார்த்தா மாசமா இருக்கேன்னு அவியிட்ட சொல்லியிருக்கா. கூட வந்தவ நான் போய் கேட்டேன், ஏட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. என்னது இது ஒன்னத்தையும் காணோம்? ஏ டோப்ஸ், உன் தங்கச்சி பக்கம் எல்லாம் மொத்தமா ஓட்டிட்டு போயிரு. வா நம்மளும் போய் பாப்போம். பாக்கலாம் அவியெல்லாம் பார்த்துட்டு வாட்டம். முதல்ல உட்காந்து காயினா இருக்கு. ஏ டோபமெண்ட எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? அது வந்து உன் தங்கச்சி எப்படி மாசமா இருப்பா? என்ன கேள்வி இது, பயண கேள்வி. இல்ல பிடிக்காத கல்யாணம் மாதிரியே இருந்துச்சு எனக்கு பார்க்க. ஆனா அதுக்குள்ள மாசமா இருக்கான்னு சொல்லி எவ்வளவு அதான் கேட்டேன். உனக்கு தெரியுமா பிடிக்காத கல்யாணம்? நீ என் தங்கச்சியும் குழந்தைனா பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்காவ. அப்படியா? ஆமா. இல்ல ஏதோ இருக்கு. குழந்தை தான் வயித்துல இருக்கு. சரோஜினி ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரோஜினி. ஆமா சரோஜினி, இந்த விஷயத்தை கேட்டோன்னே எங்களுக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ செஞ்சது எல்லாமே மறந்து போச்சு சரோஜினி. உன் மேல இருந்த கோவம் கூட எங்களுக்கு போயிட்டு. என்னக்க சொல்றிய? ஆமா சரோஜினி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு மேல வாங்கிட்ட கோவப்பட என்ன இருக்கு? இப்படி இருக்கும்போது உன் மேல நாங்க கோவமே பட மாட்டோம். எப்படி இருக்கும்போதுக்கா? அதான் சரோஜினி, இப்படி இருக்கும்போது நீ எப்பவுமே சந்தோஷமா இரு, அதுதான் எங்களுக்கு முக்கியம். ஆமாமா சரோஜினி, நீ சந்தோஷமா இருக்கணும். உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, உடனே செஞ்சு எடுத்துட்டு வந்து தாரேன். ஏதாவது உனக்கு சாப்பிட ஆசையா இருக்கமா? அப்படிலாம் எதுவும் இல்லக்கா. இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நான் உடனே செஞ்சு தாரேன். அக்காட்ட கேட்கலாமா கேட்க வேண்டாமான்லாம் நீ கஷ்டப்பட வேண்டாம். என்னை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லு, நான் உடனே செஞ்சு தாரேன். நீங்க எதுக்குக்கா சிரமப்படுறிய? எனக்கு ஏதாவது தேவைன்னு நானே கூட செஞ்சுக்கிடுவேன். ஐயோ, இப்ப நீ எதுக்கு செஞ்சு கஷ்டப்படணும்? நீ சொன்னீன்னா நானே உனக்கு செஞ்சு தாரேன். நீ எந்த வேலையும் செய்யண்டா, நீ பாட்டுக்கு சும்மா இருந்தா போதும். ஆமா சரோஜினி, நீ பாட்டுக்கு உட்கார்ந்துரு, யாரும் நீ எதுவும் சொல்லவே மாட்டாவ. இல்லக்கா, நான் சும்மா இருக்கிறது எனக்கே பிடிக்கல. நானும் வந்து உங்க கூட மட்டும் வேலை செய்வேன்க்கா. வேண்டாமா, நீ அப்படிலாம் வந்து கஷ்டப்படணும்னு அவசியமே இல்ல. 10 மாசத்துக்கு நீ பத்திரமா இரு, அதுவே எங்களுக்கு போதும். என்னது 10 மாசத்துக்கா? குஷ்பு, 10 மாசம் மட்டும் இல்ல, என்ன கூட கொஞ்ச நாள் கூட அப்படி இருக்கலாம், தப்பு இல்ல. சரோஜினி, நீ பாட்டுக்கு சும்மா இருமா, நாங்க எதுவும் நீ சொல்ல மாட்டோம். உனக்கு இங்க இருக்க பிடிக்கலனா வீட்டுல கூட போய் இரு, அத்தை மாமா இருக்காவல்ல. இல்லக்கா,
சரிம்மா சரி, உனக்கு பிடிச்சிருந்தா நீ இங்கே இருக்கலாம், தப்பு இல்ல. எக்கா எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, பேசிக்கிட்டே இருக்கா, வாக்கா போய் ஸ்வீட் பண்ணலாம். ஆமா குஷ்பு, நானும் கூட நினைச்சேன் ஏதாவது போய் இனிப்பு செய்யலாம். வா சரோஜினி, நீ இங்கே இருந்துக்க, நான் போய் ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு வரேன். என்ன சிவியலுக்கு எதுக்கு ஸ்வீட் செய்யலாம்? 10 மாசம் நீ எந்த வேலையும் செய்யண்டான்னு வர சொல்லியாவே. ஏய் சின்ன டோப்ஸ், என்னக்கா? உனக்கும் உங்க அக்காவுக்கும் வித்தியாசம் வரப்போகுது. அது நினைக்கும் போதே எனக்கே சந்தோஷமா இருக்கு. என்னக்கா சொல்றியே? எனக்கு எங்க அக்காளுக்கு வித்தியாசம் வரப்போதா? ஆமா டோப்ஸ். அப்புறம் கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள். எதுக்குக்கா சொல்றிய? எல்லாம் நல்ல விஷயமா தான், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இவி எதுக்கு வந்து வாழ்த்து சொல்லிட்டு ஓடியாவே? ஏக்கா நெட்ட மாதிரியக்கா எதுக்கு எனக்கு வாழ்த்து சொல்லிட்டு போறவே? குஷ்பக்காவும் ரோசா பக்காவும் நீ 10 மாசத்துக்கு அமைதியா ஒரே இடத்துல இருங்காவ. இப்ப பாரு ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு வரேன்ட்டு போறவே. ஏதாவது வேண்டாம் என்கிட்ட கேளு, ஆடாத அசையாதங்கவக்கா. என்னாச்சு இது எல்லாருக்கும்? எல்லார்கிட்டையும் சொல்லுவா, என்கிட்ட மட்டும் நடிச்சிருவா. ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் எனக்கு மட்டும் தெரியல. என்ன விஷயம்க்கா? உன்னை பெத்த தாய்க்கு என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லல, அதுக்குள்ள மத்தவங்க எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாவ. இதெல்லாம் சரியில்லை. என்னக்கா சொல்றா? நீ மாசமா இருக்கிறத முதல்ல என்கிட்ட சொல்லல, அம்மிட்ட சொல்லல. என்னது மாசமா இருக்கேனா? நான் எங்க மாசமா இருக்கேன்? என்ன சொல்றா? ஏக்கா நான் மாசமெல்லாம் இல்ல, எதுக்குக்கா அப்படி கேக்கா? என்னது மாசமா இல்லையா? மத்தவங்க எல்லாம் அப்படி சொல்லிட்டு வரவளையா? அத்தட்ட என்ன சொன்னா? ஏக்கா அது இங்க இருந்தேன்னா அவிய வந்து என்ன செய்து ஒரு மாதிரி இருக்கோன்னு கேட்டாவ. ஆமா எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அவியதான் தலை சுத்துதோ வாந்தி வருதோன்னு கேட்டாவக்கா. அதுக்கு ஆமா அப்படிதான் இருக்குன்னு சொன்னேன். அதுக்குதான் அவிய அப்படி சொல்லிட்டு போறவக்கா. பெரிய சொன்னாச்சுன்னா ஒரு அர்த்தம் இருக்கும். நீ மாசமா தான் இருப்ப, உனக்கு தெரியாதா இருக்கும். ஏக்கா அப்படிலாம் இல்லக்கா. உனக்கு என்ன தெரியாது, சின்ன பிள்ளைல. நீ மாசமா தான் இருக்க, அம்மிட்ட சொல்லிடுறேன். குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா, குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா, குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா, கொத்தோடு குழலாட ஆட ஆட, தண்ணீரில் நாம் இங்கு ஆட ஆட, பம்பு செட்டில் குளிக்கும் போது ஆட ஆட, அப்படியே இங்க இருந்து நீங்க 2 பேரும் ஓட ஓட. எதுக்கு நாங்க 2 பேரும் ஓடணும்? நீங்க வேணா ஓடுங்க. எதுக்கு இங்க வந்து இப்போ? ஏல நீங்க 2 பேரும் குளிக்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? அதுக்கு இப்ப என்ன? நாங்களும் குளிக்கணும்ல, எங்களுக்கு கொஞ்ச நேரமாவது விடுங்கல. எப்படி நீங்களே குளிச்சிட்டு இருந்தா சித்தப்பா எங்களை தானே சத்தம் போடுவாவ நாங்க குளிக்கும் போது. ரொம்ப நேரம் ஆயிட்டு போங்கன்னு சொல்லுவாவ. நாங்க இப்பதான் வந்தோம். போய் சொல்லாதல, காலையில 8 மணில இருந்து இதுலதான் குளிச்சிட்டு இருக்கிய. மணி என்னாச்சு தெரியுமா? மணி 11 ஆயிட்டு. இவ்வளவு நேரம் யாராவது குளிப்பாவளா? நாங்க குளிப்போம். இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் நாங்க இதுல தான் நடந்து குளிக்க போறோம். ஏன் அஜய், நாங்களும் குளிக்கணும்ல. குளிக்கணும்னா வீட்ல போய் குளிங்க. இல்லனா நம்ம தோட்டத்துல ஒரே ஒரு பம்பு செட் மாற்றமா இருக்கு. வேற பம்பு செட் இருக்குல, அங்க போய் குளிங்க. ஏல இதுல தான் தொட்டி இருக்கு. அங்கலாம் தொட்டியே இல்ல. அங்க குளிச்சா நல்லாவே இருக்காது. நாங்க தொட்டிக்குள்ள இறங்கி குளிக்கோம். நீங்க குளிக்கணும்னா அங்க போய் குளிங்க போங்க. முடியாது முடியாது. நாங்களே இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு தொட்டி எல்லாம் கழுவி ஊத்திட்டு உள்ள இறங்கி குளிச்சிட்டு இருக்கோம். தொட்டி மொத்த பாசி பிடிச்சிருந்தது, நாங்க தான் க்ளீன் பண்ணிருக்கோம். அதனால இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் நாங்க தான் குளிக்க போறோம். ஏல அஜய், சன்னி வந்தாலும் வந்துரும். மறந்துட்டு போய்ட்டமே, நானா குளிக்கிறத நிறுத்த மாட்டேன். ஏல சித்தப்பாட்ட போய் சொல்லிருவேன். சொல்லிக்கோ, சித்தப்பாட்ட சொல்லு, பெரியப்பாட்ட சொல்லு. யார்கிட்டனாலும் போய் சொல்லு, நாங்க இதுல இருந்து வெளிய வர மாட்டோமே. ஏப்ப சத்தியா பூ மாதிரி வாங்க போய் நம்ம சித்தப்பாட்ட சொல்லுவோம். இவனோ அப்பதான் வெளிய வருவானுவ. ஏப்ப சுவானி, நீ சித்தப்பாட்ட போய் சொன்னா அதுக்கு பிறகு நம்மள குளிக்கவே விட மாட்டாவ. வாய வச்சு சும்மா இருங்க பே. அப்ப எங்களையும் கொஞ்சமாவது குளிக்க விடுங்களா? நேத்து நீங்க தான் குளிச்சிய, இன்னைக்கு நீங்க 2 பேரும் தான் உள்ள கண்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. நாங்க எப்ப குளிக்கிறதா? எங்களுக்கு தொட்டியை விடுங்க, நாங்க 1 மணி நேரம் குளிச்சிட்டு தான் போவோம். இல்லனா இப்பயே போய் சித்தப்பாட்ட சொல்லிடுவோம். அஜய் சொன்னானா அதுக்கு பிறகு நம்மளாலையும் குளிக்க முடியாது. யாச்சு தான் உளம். அதுக்கு என்ன பண்ண சொல்றா? அஜய் அவியலும் கொஞ்ச நேரம் குளிச்சிட்டு போட்டோம். நம்மள காலையில இருந்து குளிச்சிட்டு தானே இருக்கோம். ஏல இந்த வெயிலுக்கு தண்ணிக்குள்ள கடந்தாலாம் நல்லா இருக்கு. வெளிய போக வேண்டாம், இங்கே இருப்போம். அப்ப நான் சித்தப்பாட்ட போய் சொல்லி. யாவ சோனி, குளிக்காம இருந்தா எல்லாரும் குளிக்காம இருப்போம் ஒண்ணு போல. பம்பு செட்ல நீங்க குளிச்சீங்கன்னா நாங்களும் குளிக்கணும். ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. சொல்லட்டுமா வேண்டாமா? சரி, ஒரே சாரமா இருக்கு. நாங்க வெளிய வந்து தொலைக்காம நீங்க வந்து குளிங்க. 1 மணி நேரத்துல வந்துறணும் சொல்லிட்டேன். நீ மேல
எங்க அம்மைக்கு நினப்பு பூரா எங்க போகுது பாரு. நானே ஒத்த பிள்ளை போகாதே இருக்கேன். என்னையவே நினைச்சிட்டு கிடப்பா. என்னோட்டி கட்டி கொடுத்தாலும் அவளை பத்தி நினைக்கல பாரு. ஏமா மாசமா தான் இருக்கவே நான் இல்ல. வேற யாரெல்லாம் குழந்தை பட்டாட்டியா? சோ மத்தவங்களெல்லாம் நினை. உனக்கு இன்னொரு மவ இருக்கானே அவளை நினைச்சிராதே. உன் மவ சரோஜினி தாமா மாசமா இருக்கா. ஏல அப்படியே தங்கச்சி மாசமா இருக்காளா? அப்ப பேசும்போது சொல்லவே இல்ல, இப்ப சொல்லியா? ஏமா எனக்கே தெரியாது. ஒரு மாதிரி வருதுன்னு போய் படுத்து கிடந்தால அதை பார்த்துட்டு என் மாமியார் வந்து தான் கண்டுபிடிச்சிருக்காவ. நான் காய் பறிச்சுட்டு வந்தேன்ல, அதுக்கு பார்த்தா என்கிட்ட சொன்னாவ தங்கச்சி மாசமா இருக்காமா. ஏல எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நீ போ